நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர் பேர்ஸ் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ். இப்போ காலம்ஸில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த ஃபைல் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பேர்ஸ்னா இப்போ வந்து 2, 5 இப்படி எடுத்தோம்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து காலம், அதாவது இது செகண்டில் 5th ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 5,2 5,2னா இதில் 5th ஒன்னில் செகண்ட் ஒன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்டிஷியன் ப்ராடக்ட். ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது தான் ஆர்டர் பேர்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸை வந்து மேக் பண்ணுறது தான் ஆர்டர் பேர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்டிஷியன் ப்ராடக்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக செட் ஏ செட் பி அப்படின்னு 2 செட் எடுத்துக்கோம். இந்த செட் ஏல வந்து ஏபின்னு 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கோம். செட் பியில் வந்து 1, 2, 3 அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து மேப்பிங் பண்ணும்போது ஏ வந்து ஏக்கு A2 A3 நெக்ஸ்ட்டு B1 B2 B3. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஆர்டர் பேராக எப்படி எழுதலாம்னா A1 A2 A3 B1 B2 B3. இந்த மாதிரி set of all order pairs is called Cartesian product. அதாவது Cartesian product அப்படின்னா என்னன்னா, set of all order pairs தான் Cartesian product. That is A cross B is a Cartesian product. Cartesian product. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா B cross A. B cross A என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம B ஓட வேல்யூ வந்து என்ன, set B. That is set B ஓட வேல்யூ 1, 2, 3. set A ஓட வேல்யூ A, B. அதாவது இந்த மாதிரி மேப் ஆயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆர்டர் பேர்ஸ் எழுதும்போது தட் இஸ் B cross A. ஆர்டர் பேர்ஸ் எப்படி எழுதலாம்னா 1, A 1, 2, B. நெக்ஸ்ட் 1, A 1, B. நெக்ஸ்ட் 2, A 2, B. நெக்ஸ்ட் 3, A 3, B. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து A cross B வந்து வேல்யூ ஆர்டர் பேர்ஸ் எழுதிருக்கோம். இது வந்து B cross A. இது ரெண்டுத்தையும் மீட் பண்ணி பார்க்கும்போது A cross B is not equal to B cross A. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்க. இது n ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது 1, 2, 3, 4, 5, 6. தட் இஸ் n ஆஃப் நம்பர் ஆஃப் B cross A equal to 6. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் n of A cross B equal to 6. நெக்ஸ்ட் n of A equal to n of A equal to 2. நெக்ஸ்ட் n of B equal to 3. இப்போ இதுல இருந்து ஒரு ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இது இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன். தட் இஸ் n of A cross B equal to n of B
B cross A equal to n of A cross n of B. இது ஒரு important formula. இது வந்து நம்ம சம்ஸ்ல எல்லாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஹைட் வந்து 4.5, 5.5, 4.5, 5. நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ல S1, S2, S3, S4 எடுப்போம். இது அதாவது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறோம். ரிலேஷன் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஹைட் ஸ்டூடெண்ட். இந்த ரிலேஷன் வந்து இது வந்து ஏ செட்டுன்னு எடுத்துப்போம், இது வந்து பி செட்டுன்னு எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே நம்ம வந்து ஆரோ மாதிரி ஏ செட்டு பி செட்டு போட்டுட்டு அதில் அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷன் கூட அது வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கும். சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கும். டொமைன்னா இப்போ ஒரு செட் எடுத்துக்கிறோம் ஏ, நெக்ஸ்ட் இன்னொரு செட் எடுத்துக்கிறோம் பின்னு. இதில் வந்து 1, 2, 3. இதில் வந்து பி செட்டில் ஏ, பி, சி. இது வந்து மேப்பிங் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இதில் வந்து டொமைன் அப்படின்னா என்னன்னா, டொமைன் என்ன இதுதான். 1 செட் ஏல இருக்கிறது வந்து டொமைன். நெக்ஸ்ட் செட் கோடொமைன். கோடொமைன் அப்படின்னா செட் பியில் இருக்கிறது கோடொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்சுன்னா செட் ஏல இருந்து செட் பிக்கு மேப்பிங் ஆகிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஏ, பி, சி. செட் ஏல இருக்கிறது டொமைன், செட் பியில் இருக்கிறது கோடொமைன். அது மேப்பிங் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் f எடுத்துக்கிறோம். f is function from x to y. இப்போ f of x equal to x plus 1. So x உடைய value 1, 2, 3. x வந்து 1, 2, 3. y உடைய value 2, 3, 4. ஃபங்க்ஷன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே மேப்பிங் ஆகிருக்கும். சப்போஸ் இதில் ஒரு எலமெண்ட் வந்து மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதாவது எக்ஸ் டென்ஸ் டு ஒய். அதாவது ஒரு எலமெண்ட்டு கண்டிப்பாக ஒரு எலமெண்ட்டோட மேப்பிங் ஆகிருந்தா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இதில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 to 1, செகண்ட் ஒன் வந்து மெனி ஒன், தேர்ட் ஒன் வந்து ஆன் டு, ஃபோர்த் ஒன் இன்டு, ஃபிஃப்த் ஒன் காம்போசிஷன். இது சிம்பிளாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செட் எடுத்துக்கோங்க. ஏன்னு ஒரு செட்டு, நெக்ஸ்ட்டு பின்ற ஒரு செட்டு. இதில் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ஏ, பி, சி. நெக்ஸ்ட் இந்த 1, 2, 3. எல்லா எலிமெண்ட்ஸுமே மேப்பிங் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 1, 1 சொல்லுவோம். மெனி ஒன் அப்படின்னா இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து
வந்து இந்த மாதிரி அதாவது ABCD அது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு எலிமெண்ட் கூட மேப்பிங் ஆகியிருக்கா அது வந்து மெனி ஒன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன் டு அப்படின்னா இதனுடைய மேப்பிங் ஆகிருக்கும்ல இதில் வந்து இதுலேருந்து நம்ம கோடொமைன் என்ன சொல்லுவோம், ஒன்னும் கோடொமைன். இது வந்து என்னது டொமைனு, இது வந்து கோடொமைன். இந்த கோடொமைனில் வந்து இதில் பி செட்டில் கோடொமைன் வந்து என்னென்னா 1 2. அப்புறம் ரேஞ்சும் என்னென்னா மேப்பிங் இருக்கிறது தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஆன் டு அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும். ஆன் டுன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆன் டுன்னு சொல்லுவோம். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆன் டுன்னு சொல்லுவோம். இன்டு அப்படின்னா இதில் வந்து சி டி இதில் வந்து பின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கும். அதாவது கோடொமைனில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் மேப் ஆகாமல் இல்லை. இப்போ வந்து டொமைனில் எல்லாமே மேப்பிங் இருக்குது. கோடொமைனில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் மேப்பிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து ஏபி இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஒன்று மேப்பிங் ஆகிருக்கணும். அதை வந்து 1 1 சொல்லுவோம். மெனி ஒன்னா ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பியில் இருக்கிற நிறைய ஒரு எலிமெண்ட்டோட நிறைய மேப்பிங் இருந்தால் அதை வந்து மெனி ஒன் சொல்லுவோம். ஆன் டுன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஆன் டுன்னு சொல்லுவோம். இன்டு அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் மேப்பிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஏங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதை வந்து நம்ம என்ன மேப்பிங் பண்ணலாம்னா எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனோட இது வந்து இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ஏன் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ரோல் நம்பர் செட் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் இங்கே வந்து ஏங்கிற இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ரோல் நம்பர், நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நம்பரை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இதுக்கு வந்து ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து இது அப்ளை ஆகி வர இதனுடைய வேல்யூஸை வந்து நம்ம ஏன் எடுக்கிறோம். இதனுடைய வேல்யூ வந்து பி, இதனுடைய வேல்யூ வந்து சி. அதாவது எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது அதில் வர காம்போசிஷன் அதாவது ஜி காம்போசிஷன் எஃப் அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு வர்றது தான் காம்போசிஷன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ரிலேஷன்னா அந்த ரிலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பேர்னா என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியணும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிலேஷன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். அந்த ரிலேஷனில் வந்து பார்த்தோம்னா அந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா அது ஒரு சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது சப்செட் ஆஃப் பார்ட்டிஷியன் ப்ராடக்டாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம ரிலேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா அதாவது எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஒய்னா எக்ஸுக்கு கண்டிப்பாக ஒய்ல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அவைலபிளாக இருக்கணும். அதாவது மேப்பிங் கண்டிப்பாக இருக்கணும். அதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 1, நெக்ஸ்ட்டு வந்து மெனி ஒன், நெக்ஸ்ட் ஆன் டு, இன்டு, காம்போசிஷன். அதில் வந்து 1 to 1னா கண்டிப்பாக ஒரு எலிமெண்ட் மேப்பிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் மெனி ஒன்னா ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பியில் நிறைய எலிமெண்ட்ஸ், அதாவது ஏல இருக்கிற நிறைய எலிமெண்ட்ஸ் பியில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டோட மேப்பிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து மெனி ஒன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆன் டு பார்த்துட்டிங்கன்னா ரேஞ்ச் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். ரேஞ்ச்னா என்ன, டொமைனா என்ன, கோடொமைனா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஆன் டுன்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் டுன்னு சொல்லுவோம். இன்டு அப்படின்னா நம்ம வந்து அதாவது செட்டு பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று மேப்பிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டுன்னு சொல்லுவோம். காம்போசிஷன் ஃபங்க்ஷன்னா ரெண்டு ஃபங்க்ஷனையும் கேதர் பண்ணி ஒன்றா எழுதுறது தான் காம்போசிஷன் ஃபங்க்ஷன். இதுதான் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ்.